நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர் டைரெக்டாக நீங்கள் பங்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா செக்டார் ஓவர் வெயிட், செக்டார் அண்டர் வெயிட். ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன்ஸ் என்ன ஆக போகுதுன்னாக்கா ஃபியூச்சர்லேருந்து தான் வரப்போகுது. அடுத்த ஒரு 2 வருஷம் எந்த செக்டார், எந்த பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போதோ அதுலேருந்து தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்வெஸ்டராக எந்த செக்டார் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு ஃபோர்சைட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நிறைய பங்குகளை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அஃப்கோர்ஸ் டைவர்சிஃபைட் பண்ணணும், ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கணும். ஒரு 20%, 25%, அப் டு 30% கூட என்ன பண்ணலாம், ஒரே செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2026 என்ன செக்டார் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ எம் சதீஷ், AMFI ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங், எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we can help you, assist you for free.